ஏப்பா ₹1 ₹1 தேங்காய் இறங்கி வந்துகிட்டே இருக்கப்பா. வருதுப்பா எப்பா என்ன பாலிசில் இருக்கப்பா காய். எப்பா இந்த மருந்துக்கு செலவு வெறும் ₹1 தானப்பா. இனிப்புப்பா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலப்பா. யானை வராது, குரங்கு வராது, அணில் வராது, கண்ணாமுருக வண்டு, பூச்சி, எலி ஒண்ணுமே வராது. பாருங்க நானே இப்ப சாப்பிட்டு காமிக்கிறவங்க இது ஃபுல்லா போட்டு கை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாற நமக்கு எஸ்பிசி காரங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இந்த மருந்தை எப்படி தயார் பண்றாங்க பாப்போம்ப்பா. விவசாயிகளுக்கு விலையும் நல்லா கிடைக்கணும், வெள்ளாமே நல்லா கிடைக்கணும்னாக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்கப்பா. வருதுப்பா எப்பா என்ன பாலிசில் இருக்குப்பா காய். புதிந்த காயப்பா என்ன பாலிசில் இருக்குன்னு பாருப்பா. என்ன பச்சை கலர் அடிச்சிருக்கு பாருப்பா. எப்பா இந்த தென்னங்குலையில் இவ்வளவு காய் இருக்கப்பா. இவ்வளவு காயும் ஒரே ₹1 தானப்பா நமக்கு அடக்கம் வருது. இப்போ இதில் எத்தனை காய்ங்கிறத நம்ம என்ன போகிறோம்ப்பா. ஒன்று 2 3 4 5 6 காய்ப்பா. 14 15 26 27 28 29 30 31 32 33 34 காய்ப்பா. இதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம்ப்பா. இது கொஞ்சம் பருப்பாக இருக்குப்பா, பாதி பருப்பாக இருக்குப்பா. இதனுடைய தண்ணி என்ன டேஸ்ட்டில் இருக்குங்கிறத இப்போ நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா. இனிப்புப்பா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலப்பா. வழக்கியாக இருந்தால் தானப்பா இனிப்பு கூடுதலான இனிப்பு இருக்குமாப்பா. ஆனால் இது பருப்புலேயே அவ்வளவு இனிப்பு நல்லா ருசியாக இருக்கப்பா. இளநியை இறங்கி காமிச்சாச்சு, அதோட எண்ணிக்கையும் பார்த்தாச்சு, அதோட சைஸு பெருசாக இருக்கிறதையும் பார்த்தாச்சு. ஆனால் அதனுடைய டேஸ்ட்டையும் வெட்டி சாப்பிட்டும் பார்த்தாச்சுப்பா. இது எப்படி இப்படியெல்லாம் வந்துச்சுங்கிறத அதை நான் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வாங்கப்பா போய் பார்க்கலாம்ப்பா. எப்பா தென்னை மரத்து வேர்லேருந்து ஒரு 1.5 அடி தள்ளி ஒரு 3/4 அடி பறிச்சோம்னாக்க ஒரு வேர் வரும்ப்பா. இந்த பறிக்கிறேன்ப்பா. இதுதான்ப்பா பென்சில் வேர். இந்த பென்சில் வேரை நல்லா சீவி விட்டுக்கணும்ப்பா. இந்த மருந்தை எப்படி பயன்படுத்துறங்கிறத கணேஷ் சார் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் எஸ்பிசியோட எஸ்பிசி ஹோமியோ அக்ரோ கேர். இது 1 லிட்டர் தண்ணியில நம்ம 2 கிராம் மாத்திரை தான் மிக்ஸ் பண்ணணும். 1 கிராம் மாத்திரைனா 50 குளோபியூல்ஸ் வரும். அப்ப நம்ம 100 குளோபியூல்ஸ் மிக்ஸ் பண்ணணும் 1 லிட்டர் தண்ணியில. அப்போ 1 லிட்டர் தண்ணியில இது மிக்ஸ் பண்ணி 1 லிட்டர் தண்ணி நமக்கு 3 தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி மிக்ஸ் பண்ணி இது யூஸ் பண்ணணும். இப்போ நாம இதை கவுண்ட் பண்ணலாம். நமக்கு இதில் ஒரு 100 குளோபியூல்ஸ் தேவை. 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கு. 1 லிட்டர் தண்ணியில இது ஃபுல்லா போட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பண்ணி இப்போ இதில் ஒரு 300 ml இதில் இந்த தென்னை மரத்துக்கு கட்டி வச்சுக்கலாம். சரி, நல்லா புளி இந்த மாதிரி பறிச்சுக்கிட்டு இந்த வேர் எடுத்து உள்ள தண்ணிக்குள்ளே விடணுங்கப்பா. தண்ணிக்குள்ளே விட்டு இதை நல்லா இதை நீட்டாக விடாமல் இந்த தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அது நறுக்கில் வேரில் போயிடணும். மருந்தை கட்டியாச்சுப்பா. இப்போ மண்ணை தட்டி விட்டுருவோம்ப்பா. எப்பா இந்த மருந்துக்கு செலவு வெறும் ₹1 தானப்பா. இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நிறைய தென்னை விவசாயம் கூடுதலாக இருக்குது. ஆமாம். இப்போ இந்த விவசாயங்களில் சரியாக ஒவ்வொரு இடங்களில் சரியாக ஆகிறது இல்லை. ஆமாம். இப்போ நீங்கள் நம்ம இந்த மருந்து கட்ட சொல்லி கட்டியிருக்கிறோம். இந்த மருந்து கட்டினது எத்தனை நாளையில் நமக்கு இது பிறகு பெனிஃபிட் ஆகும்? இப்போ நீங்க இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி இங்க நிறைய பிரச்சனை இருந்தது. இந்த குறும்பக்காய் விழுது, அப்புறம் எலி, அணில்,
இந்த கண்டாமிருக வண்டு, இந்த வெள்ளைப்பூச்சி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுங்க. எஸ்பிசி ஹோமியோ அக்ரோ கேரை பயன்படுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்க பார்த்துட்டீங்க இந்த ஒரு கொலையில எவ்வளோ காய் வருது, காய் எவ்வளோ பெருசா இருக்கு, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. எஸ்பிசி ஹோமியோ அக்ரோ கேரை யூஸ் பண்ணா இந்த பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. யானை வராது, குரங்கு வராது, இந்த அணில் வராது, இந்த கண்டாமிருக வண்டு, பூச்சி, எலி ஒண்ணுமே வராது. மிருகங்கள் வராது, மற்ற இதெல்லாம் வராது, பூச்சி வண்டுகள்லாம் வராதுங்கிறீங்க. அப்ப இதனால இது ஒரு விஷமா? இல்ல இது ஆக்சுவலா இது பக்கா ஒரு ஹோமியோ மெடிசின். சரி, இது நான் உங்களுக்கு பாருங்க, நானே இப்ப சாப்பிட்டு காமிக்கிறவங்க, நான் சாப்பிட்டேனுக்காக வேற யாரும் சாப்பிடக்கூடாது. ஜுரம் ஏதாவது வந்தா இந்த மாத்திரை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஓகே, இது நம்ம R&D டிபார்ட்மெண்ட் நிறைய வருஷமா ரிசர்ச் பண்ணி ஒரு 40 ஹோமியோ மெடிசினோட காம்பினேஷன்ல தயாரிப்பு செய்த ஒரு மெடிசின். இது மனுஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லை, ஆனா பாய்சன் இல்லை. இது என்னன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம தென்னை மரம் ஒரு அலிலோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடப்புங்க. அதுல அந்த கெமிக்கலோட டேஸ்ட் இந்த பூச்சிக்கு இல்லைன்னா நம்ம எலி, அணில் இதுக்கு ஒன்றும் அது பிடிக்காது. அப்ப இந்த மரத்தை விட்டு செடியை விட்டு அது ஓடிடும். அப்படிதான் இது நடக்கிறது. அப்ப இது உயிர்கொல்லி மருந்து இல்ல, உயிர் வெரைட்டி மருந்து. ஆமா. இப்ப நம்ம கப்பக்கிழங்கு இருக்குல்ல, அந்த கப்பக்கிழங்குல எலி ஒரு வாட்டி அந்த கப்பக்கிழங்கு கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி அதுல ஒரு ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிடுவோம் அந்த செடி. அதுக்கப்புறம் அந்த கப்பக்கிழங்கு கசப்பா தான் இருக்கும். அது நாம அந்த கப்பக்கிழங்கு எடுத்து கொண்டு போய் குக் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா கூட அது கசப்பா தான் இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா கூட கசப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஹோமியோ அப்ளை பண்ணும்போது இந்த தென்னை மரத்திலேயானாலும் வேற ஏது செடியிலானாலும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷனால வருதுனால இந்த நம்ம பூச்சி, கண்டாமிருக வண்டு, அணில், எலி இதுக்கு ஒண்ணுமே அது பிடிக்காது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த செடியில இருக்கிற டேஸ்ட் அதுக்கு பிடிக்காது. ஆனா இது விட்டு ஓடிடும் அதெல்லாம். இப்போ உங்களுக்கு இந்த தோப்புல எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு இங்கே நம்ம தோப்புக்காரரு அங்க செந்தில்குமார் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பேசலாம். இப்போ அவரே சொல்லிடுவேன் உங்களுக்கு. ஓகேயா? எப்படி இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சார்? என்ன? ஐயா வணக்கம். என் பேர் செந்தில்குமார். சரிங்க. கிராமத்தை சேர்ந்தவன். சரிங்க. நான் வர்ற வழியில இந்த வண்டி இந்த எஸ்பிசியோட அக்ரோ கேரோட விளம்பரத்தை பார்த்தேன். பார்த்துட்டு அந்த நம்பர் எடுத்து அடிச்சேன். அதுல ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த 9 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு சிலந்தி பூச்சி, வண்டு, எக்கச்சக்கமான பிரச்சனை, கீழே அணில் அடிக்குது, எலி போடுது, காட்டுக்குள்ள பார்த்தா எல்லாம் மட்டையெல்லாம் தொங்கி எல்லாம் அசிங்கமா இருந்துச்சு. காடு ஏண்டா இப்படி விவசாயம் நனைஞ்சு போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாற நமக்கு எஸ்பிசி காரங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. 10 மாசமா யூஸ் பண்ணேன், நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சது. அதை வச்சு கண்டினியூவா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காகத்தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன். நல்லா போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் எடுத்த ஈல்டு ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கு. இந்த வரைக்கும் சிலந்தி பூச்சி என்னோட தோப்புல இல்ல, எல்லாமே கிளீனா இருக்குது, வண்டு இல்ல, பூச்சி இல்ல, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. ஆர்கானிக் கண்டிஷனு. அதனால தாராளமா பயன்படுத்துங்க. உங்களோட மேல 4 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லுங்க. அது கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம தோப்பு 10 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி என்னோட தோப்பு இருக்குதுங்கிறதுக்கு காரணமே அந்த எஸ்பிசியோட அக்ரோ கேரோட மெடிசன்னாலதான் எனக்கு வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்து என்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இதை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லலாம்னு இருக்கேன். பாய்சன் இல்லைன்னு மட்டும் இல்லை, பெரிய விஷயம் என்னன்னா நம்ம ஆர்கானிக் உரம் பயன்படுத்தும் போது கூட இந்த நம்ம தென்னை மரம் இல்லைன்னா எந்த செடியானாலும் இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும், வலிச்சிடும் இந்த மண்ணில இருந்து. எப்படின்னா இப்போ அரி எல்லாம் நம்ம கொடுக்கறது ஆர்சனிக் அரி தான். அதுல அலுமினியம் இருக்கும், மர்க்குரி இருக்கும், அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது. இப்போ இந்த ஹோமியோ அக்ரோ கேரோட அட்வான்டேஜ் என்னன்னா மண்ணில இருந்து ஹெவி மெட்டல்ஸ் ஒன்றும் அப்சர்வ் பண்ண மாட்டேன். வெஜிடபிள்ஸ் எது யூஸ் பண்ணாலும் அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும், ஹெவி மெட்டல்ஸ் இருக்கவே இருக்காது. இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, நம்ம இந்த ஹோமியோ மருந்து பயன்படுத்தும் போது நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் மனிதருக்கு. அது சேம் அந்த மாதிரி தான் இந்த தென்னை மரத்துக்கும் செடிகளுக்கும் எல்லாமே அவரோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும், பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். இதெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பசங்களுக்கு, நம்ம வரும் தலைமுறைக்கு நமக்கு ஹெவி மெட்டல்ஸ் இல்லாம நல்ல ஃபுட்டு கொடுக்கலாம். அதான் இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மருந்து இத்தனை செய்யுதுலப்பா, இந்த மருந்தை எப்படி
தயார் பண்றாங்க பார்ப்போம்ப்பா. இப்ப இந்த கம்பெனி எங்க இருக்குன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர், இந்த பக்கம் பாலக்காடு, இந்த மெயின் ரோட்ல மதுக்கரைங்கிற இடத்துல ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்குப்பா. வாங்க உள்ள போய் எப்படி எப்படி தயார் பண்றாங்க, என்ன மாதிரி தயார் பண்றாங்கிறத உள்ள போய் பார்ப்போம்ப்பா. வாங்கப்பா. இவ்வளவு போட்டல்ஸ் அடிக்க வச்சிருக்கீங்களே, இப்போ இதுல இருந்தே நம்ம மெடிசன் தயார் பண்றதா? ஆமா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம R&D டிபார்ட்மெண்ட் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணி வருஷங்களோட ரிசர்ச் பண்ணி இந்த அளவு இதுல ஒரு 40 மெடிசனோட காம்பினேஷன் இருக்கும். இவ்வளோ மெடிசனோட காம்பினேஷன் தான் நம்ம SPC ஹோமியோ அக்ரோ கேர்ல வர்றது. அதனால தான் இதுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது. இது என்னங்க கடல் சிப்பி மாதிரி தெரியுது, இது மலை மாதிரி கும்பிட்டு வச்சிருக்கீங்க, இது என்ன யூஸ்க்காக பயன்படுத்துறீங்க? இது வந்து கடல் சிற்பி தான். நமக்கு என்னன்னா நமக்கு பிஹெச் பூஸ்டர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது எதுக்கு தேவைப்படும்னா நம்ம மண்ணோட பிஹெச் வேல்யூ வந்து 0ல இருந்து 14 வரைக்கும் தான் கவுண்ட். அதில் 7 தான் நியூட்ரல். இப்போ நார்மலாக இப்போ மழை பெஞ்சிருச்சுன்னா இது மழை ரெயின் வாட்டருக்கு இந்த பிஹெச் வேல்யூ வந்து 5.5 தான். அப்போ விவசாயிங்க என்ன பண்ணோம்னா இந்த மண்ணில் நம்ம சுண்ணாம்பு பவுடர் இருக்குல்ல, சுண்ணாம்பு பவுடர் போட்டுடும். சுண்ணாம்பு பவுடர் போட்டோம்னா அது வந்து பிஹெச் வேல்யூ டைரெக்டாக 9ல் போயிடும். இது விவசாயத்துக்கு கரெக்ட் இல்லை அது. அப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இதில் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இதோட மெக்னீஷியம் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பிஹெச் பூஸ்டர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இது வந்து நம்ம மண்ணில் போட்டோம்னா இப்போ பிஹெச் வேல்யூ கம்மியாக இருந்தால் இது தனியாக தூளாகும் ஸ்டார்ட் பண்ணுவது. பிஹெச் எப்போ 7ல் வருதோ, நியூட்ரல் பிஹெச்சில் வருதோ அது அங்கே ஸ்டாப் ஆகிடும். அப்போ மண்ணில் அந்த பிஹெச் வேல்யூ கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விவசாயிங்க இந்த சுண்ணாம்பு பவுடர் போட்டால் என்ன வரும்னா அது வந்து கால்சியம் ஆக்சைடு, அது சாயிலோட இந்த மண்ணோட பிஹெச் வேல்யூ 9ல் ஏறிடும். 9ல் வந்த பிரச்சனை என்னென்னா நம்ம மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் செத்துடும். அது இட் இஸ் நாட் குட் ஃபார் த இது விவசாயத்துக்கு நல்லதில்லை. SPC கம்பெனி நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டேன். கம்பெனியை பற்றி கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்லுவேன். ஆமாம்மா, நாம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2013ல் தான் கேரளாவில். அது இப்போ வந்து 2023ல் நமக்கு நேஷனல் அக்ரிகல்ச்சர் அவார்டு கிடைச்சிருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்து. அது ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ நமக்கு என்னென்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ மதுக்கரையில் தான் நம்ம ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக இம்மீடியட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கேன். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருந்தாலும் கர்நாடகாவில் இருந்தாலும் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நீங்களே பார்த்ததில்ல நம்ம காலையில் தோட்டத்துக்கு இந்த தோட்டத்தில் எவ்வளோ ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்ததில்ல. அப்போ கேரளாவில் எப்படின்னா எங்களுக்கு இப்போ ஒரு 400க்கு மேலே ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது. அப்போது இங்கே கூட இப்போ ரிசல்ட் இந்த அளவில் இந்த வேகத்தில் கிடைக்கிறதுனால நிறையா ஃப்ரான்ச்சைசி என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. கர்நாடகாவில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்ததில் நிறையா ஃப்ரான்ச்சைசி என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த ஃபார்மேட் எப்படின்னா நம்ம ஃப்ரான்ச்சைசி ஃபீ அப்படியும் ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுப்பாங்க. அந்த ஒரு ஆளுக்கு நமக்கு வந்து டைரக்ட் ஸ்டாக் போவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. நிறைய என்கொயரிஸ் வருது. தமிழ்நாட்டில் கேரளாவில் விட ரொம்ப நல்ல ரிசல்ட் கூட விவசாயிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி SPC வந்து ஒரு பெரிய மிஷனில் இருக்குது. என்னென்னா மேக் இந்தியா ஆர்கானிக் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அதில் தான் நம்ம கேரளாவில் இப்போ ஒரு 400+ ஃப்ரான்ச்சைசிஸ் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அது இந்தியாவில் இருக்கிற 2.5 lakhs பஞ்சாயத்துலேயும் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மேக்கிங் கம்ப்ளீட்லி இந்தியா ஆர்கானிக் கண்ட்ரி அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, இதனுடைய கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ தயார் பண்ணுவீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான் ஃபங்க்ஷனிங். எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். நம்ம காம்பினேஷனில் இருந்து அங்கே பேக் பண்ணி வர்றதுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நமக்கு ஒரு நாளைக்கு இங்கே ஒரு 10,000 பேக் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் நம்ம பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கு, பெரிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வச்சுருக்கு. ஆனால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த பேக்கெட் சைஸில் வந்து 100 கிராமில் இருந்து நம்மகிட்ட பேக்கெட்ஸ் இருக்குது. 100 கிராம், 1 kg, 5 kg, அதுக்கு அந்த மாதிரி எல்லா உரத்துக்கும் அந்த மாதிரி பேக்கிங் வச்சுருக்கான். இப்போ என்னென்னா ஒரு சின்ன அந்த மாடி தோட்டம் இருக்கிறதுக்கு கூடி இது பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க நம்ம. இப்போ இந்த டப்பாக்குள்ளெல்லாம் அடிச்சு வச்சுருக்கீங்க, நம்ம பார்த்து அந்த குழிகளாக இருக்குது. இது வந்து PGR ஐட்டம்ஸ், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரி ஐட்டம்ஸு. இது வந்து எல்லாம் இப்போ இந்த இலை பொழிஞ்சிடும்ல, இலை பொழிஞ்சிருக்கு அதுக்கு ஒன்று, வேருக்காக ஒன்று, காய் நல்லா வர்றதுக்காக ஒன்று, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உயிரூட்ட சத்துக்கள் ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து அசோஸ்பைரல்னு சொல்லுவேன்.
செடிகளுக்கு நோய் வர்ற மாதிரி அந்த மாதிரி பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ அதையெல்லாம் மண்ணில் இருந்தே திருப்பி அட்டாக் பண்ணி கில் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு பாக்டீரியாஸ் தான் இதில் நம்ம பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 15 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது கூட நல்ல ரிசல்ட் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. இது நல்ல மருந்தா தெரியுதப்பா. இதை வந்து எல்லா விவசாயிகளும் நல்லா வாங்கி பயன்பெறுங்கப்பா. இதில் இருக்க நம்பரை வச்சு இதை நம்பருக்கு கூப்பிட்டு அவங்ககிட்ட தெளிவு கேட்டு இதை பயன்படுத்துங்கப்பா. நன்றி, வணக்கம்ப்பா.